லைஃப்பில் நாமளாக எதையுமே எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்க்குறதும் மோஸ்ட்லி எதுவும் நடக்கிறது கிடையாது. யோசிச்சு பாருங்க. நம்மளால் தவிர்க்க முடியாத விஷயங்கள் நமக்கு பிறக்கறதுக்கு முன்னால் நடந்தது. அதையும் நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது. அட்லீஸ்ட்டு நம்ம ரொம்ப பேர் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் பண்ணிக்கிறோம். அதுலேயும் நம்மளோட உரிமை அதெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க என்ன பார்த்து சொன்னாங்களோ அப்பா அம்மா பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்கும்னுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரோம். வந்த இடத்துலையும் கணவர்களோட தேவைகள் மட்டுமே நம்மளோட தேவைகள் ஆயிடுது. பல நேரத்தில் ரொம்ப புரட்சியெல்லாம் பேசி யோசிச்செல்லாம் பார்த்தாச்சு. ஆனாலுமே வாழ்க்கையில் நம்மன்னு சுயமாக எதையுமே செய்ய முடியலங்கிறது உண்மை. அது 100 1000%. ஆனால் நம்மளால் நம்ம விருப்பப்பட்டதுன்னு எதையும் செய்ய முடியல. படித்தவங்களோ படிக்காதவங்களோ அவங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி நம்மளால் எடுக்க முடியறதில்ல. எப்போனா நம்ம தேவைகள் என்னான்னுட்டு எத்தனை கணவர்கள் கேட்டிருக்கிறாங்க. எனக்கு டீ போட்டு கொடு, எனக்கு இது செஞ்சு கொடு, எனக்கு இந்த வேலை செய்ய அப்படின்னு அதிகாரமாக அவங்களால சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எத்தனை பேர் நம்ம கணவர்கள்கிட்ட சொல்ல முடியுது. சொன்னாலும் எத்தனை முறை அது நடந்திருக்கு. ஏதோ ஒரு நாளைக்கு நல்ல மனசு நல்ல மூடில் இருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று சரி சொல்கிறது நடக்கும். மற்றபடி அவங்க சொல்கிறது அவங்களுக்காகத்தான் நம்மளோட வாழ்க்கை அவங்கள சுற்றி சுற்றி தான் இருக்குதே தவிர நமக்குன்னு ஒரு சுயமோ நமக்குன்னு ஒரு விஷயங்கள் தேவை, நம்மளோட உணர்ச்சிகள் நமக்கான விஷயம் நமக்கு தேவை நமக்கு பிடிச்சது அந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அமையறதில்ல. பெண்களோட வாழ்க்கையே இதுதான்னுட்டு நான் நினைக்கிறேன். எதையும் மாற்றவும் முடியல. நானும் சில நேரத்தில் இது மாதிரி இருக்கக்கூடாது மாறணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் எந்த ஒரு முடிவையும் சுயமாக எடுக்க முடியலைங்கிறது தான் உண்மை. அவங்களே டிபெண்ட் பண்ணி இருந்து நமக்கு யோசிக்க தெரியுங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதுதான் கடைசியாக நடக்குது. நானும் அப்படி தான், ரொம்ப பேர் அப்படி தான். இதெல்லாம் மாறாது. எனக்கு தெரிஞ்சு மாறுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்பவே கம்மி. பார்க்கலாம் எப்போனா வாழ்க்கை மாறும், எப்போதுனா நல்லது நடக்கும்னுட்டு எல்லாரும் இருக்கிற எதிர்பார்ப்பு மாதிரி நானும் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி எதுனா ஒன்று கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். ஆனால் அது இந்த ஜென்மத்திலேயே அடுத்த ஜென்மத்திலேயான்றது கடவுள் தான் முடிவு பண்ணணும். புரட்சி பேசணுன்னா நம்ம லைஃபு நிம்மதி இல்லாமல் போயிடும். யோசிச்சு பாருங்கள். ஒரு சிலர் கேட்பாங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற நிம்மதி குலையுதுன்றதுக்காக பெண்கள் அவங்களா காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அட்ஜஸ்ட் ஆகிட்டு போயிடும். இதுதான் உண்மை. பல நேரங்களில் நானுமே இதுதான் பேசுகிறனே தவிர என்னாலையும் செயல்படுத்த முடியறதில்ல.